இளையராஜா இசையமைத்து திரைக்கு வராத பாடல்கள் குறித்த சிறப்பு பதிவு இது. புத்தம் புதும் காலை கேட்ட பாடல் அலைகள் வயதிலே படத்திற்காக பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இந்த பாடல் திரையில் வரவில்லை. இளையராஜா இசையமைத்து மலேசியா வாசுதேவனுடன் எஸ் ஜானி இணைந்து பாடிய இந்த பாடல் சட்டம் என் கையில் இந்த படத்துக்காக பதிவு செய்யப்பட்டு திரைக்கு வரவில்லை. தளபதி படத்திற்காக இயேசுதாஸ் ஜானி இணைந்து பாடிய இந்த காதல் பாடல் திரையில் இடம் பெறவில்லை. அடுத்து வருகிறது நீங்கள் திரையில் காணாத ஜப்பானில் கல்யாணராமன் படப்பாடல். பி. சுசிலா சித்ரா இணைந்து பாடிய இந்த ராஜாதி ராஜா படப்பாடல் திரையில் கேட்க முடியாத திரைப்பாடல். இனி வருகிறது காதல் பரிசு திரைப்பட பாடல். இந்த பாடலுக்கும் திரையில் வருவதற்கு வாய்ப்பு கிட்டவில்லை. பாரதிராஜ இயக்கத்தில் வெளிவந்த எண்ணிய தோழன் படத்தில் இந்த பாடல் வர வேண்டியது, ஆனால் வரவில்லை. இளையராஜா ஜானி இணைந்து பாடிய இந்த அழகிய காதல் பாடல் நாடோடி தென்றலில் ஏனோ இடம்பெறவில்லை. ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டும். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் உலக நாயகன் கமலஹாசன் நடித்து வெளிவந்த படம் அபூர்வ சகோதரர்கள். இந்த படத்தில் மனோரமா ஏற்றிருந்த வேடத்தை முதலில் ஏற்றிருந்தவர் காந்திமதி என்பது இந்த பாடலின் காட்சியில் உங்களுக்கு தெரியும். அமைதிப்படை திரைப்படத்தில் இடம்பெற வேண்டிய பாடல் ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடிய இந்த அழகிய பாடல். நெஞ்சிலாடும் பூவென்று படப்பாடல் அடுத்ததாக வரும் திரைக்கு வராத பாடல். ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை. இளையராஜா இசையமைத்த ஒரு படத்தில் பாடல்கள் வெளிவந்தன, ஆனால் படம் வெளிவரவில்லை. அந்த படத்தின் பெயர் மணிப்பூர் மாமியார். இவை தவிர மைக்கேல் மதன காமராஜன் படத்திற்காக ஆடிப்பட்டம் தேடி மத்தாப்பூவு என்று தொடங்கும் பாடல்கள், புதிய ஸ்வரங்கள் என்ற படத்திற்காக வானமுள்ள காலம் என்று தொடங்கும் பாடல், விக்ரம் படத்திற்காக சிப்பிக்குள் ஒரு முத்து என்று தொடங்கும் பாடல், பூவரசன் படத்திற்காக ராசாத்தி என்று தொடங்கும் பாடல், அரண்மனை கிளி என்ற படத்திற்காக இதயம் போகுதே என்ற பாடல் எல்லாம் திரைக்கு வரவில்லை. இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.